கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒருவேளை சில பலகீனங்கள் இருக்கலாம், வியாதி படுக்கைகள் இருக்கலாம், நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தானே இருக்கிறாரு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நான் கிராமத்தில் உள்ள வாலிப தம்பிமார்களுக்கு சிறுபிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாயை வலிக்க போகுது, சும்மா கூப்பிட்டு பாருங்களேன். அல்லேலூயா. சும்மா பேசினா என்னங்க, காசா பணமா வாயை வலிக்க போகுது, இப்படியெல்லாம் சொல்லுகிறேன். எந்த நிலைமைகளும் போய் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். இல்லை 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஜெபித்து பாருங்கள். ஜெபத்திற்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் கட்டாயமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எதனால நான் ஆண்டவரிடத்தில் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன். நான் ஆண்டவரிடத்தில் காரியங்களை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஊற்றி அன்னாலை போல ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு காரியம் வரணும் வந்தாலே, ஒரு பிரச்சனை வந்தாலே எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷரை பார்ப்போம், இந்த மனுஷரை பார்ப்போம், அவங்கள பார்ப்போம், இந்த அதிகாரியை பார்ப்போம், என் உறவுக்காரங்க அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிற அவங்ககிட்ட சொன்னால் அதை சரிப்படுத்திடுவாங்க. இப்படி தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் செல்லுது. இல்லைங்க, ஏசப்பா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவரிடத்துல போய் நான் முறையிட போகிறேன், ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் கட்டாயமாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கும் உங்களுடைய ஜெபமே எங்களுக்கு தேவை. ஆமென். பாருங்கள், நான் ஆண்டவரிடத்தில் ரட்சிக்கப்பட்ட புதிதில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை படித்தேன். ஓ, ஏசப்பா என்ன கேட்டாலும் தருவார்ல. அப்போ எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல ஜீவனை சரீர பலனை கொடுப்பீரானால் நான் சாவதற்கு உள்ளாக எப்படியாவது ஒரு 7000 மிஷனரிகளை உருவாக்கி 1,00,000 கிராமங்களை நமக்கு சொந்தமாக மாற்றுவட்டி தான் நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுவே என்னுடைய ஊழிய தலைவர்களோடு கூட என்னுடைய மிஷனரிகளோடு கூட ஜெப இலக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டியதானுங்க. பாருங்கள், அற்பமாக நான் ஜெபித்த அந்த ஜெப ஆரம்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்பொழுது சுமார் 1000க்கும் மேற்பட்ட முழுநேர மிஷனரிகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேக முழுநேர மிஷனரிகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட வருகிற நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு வருட வேதாகம பயிற்சி பைபிள் காலேஜை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய பைபிள் காலேஜ் ரொம்ப வித்தியாசமானது. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான் இருக்கும். அது வாரத்திலே 3 நாட்கள் மாத்திரம்தான் இருக்கும். 2 வேதவாட வகுப்புகள் இருக்கும். நான் அதிகாலை ப்ரேயர்லேயும் ஒரு செய்தி இருக்கும், இரவு ஜெபத்திலையும் ஒரு செய்தி இருக்கும். ஒரு 3 நாட்கள் இங்கே தங்கியிருந்தாங்கன்னா ஒரு 10 பிரசங்கமாவது அவர்கள் கேட்பார்கள். அல்லேலூயா. ஒரு வருடத்திலே ஏறத்தாழ ஒரு 800லேருந்து 1000 பிரசங்கங்கள் கேட்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் கேட்ட பிரசங்கத்தில் எல்லாம் நீங்கள் நல்ல நோட்டில் எழுதி வைங்க. அதில் ஒரு 20 பிரசங்கத்தை தலைப்புகளை எடுத்து ஆராய்ந்து நிறைய புக்ஸுகளை ரெஃபர் பண்ணி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு உனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் எழுதி நீ கொடுத்தேன்னா உன்னுடைய பைபிள் காலேஜ் முடிஞ்சது. அல்லேலூயா. அந்த வேத பாடம் போதும், அந்த சத்தியங்கள் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. அந்த சத்தியத்தோடு நீ புறப்பட்டு போகலாம். அதோடு கூட மீதி வாரத்திலே உள்ள 4 நாட்களிலும் அவர்களுக்கு நேரடியாக பணித்தலை பயிற்சி கொடுக்குறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், சும்மா வாய்ட்டு சொல்லக்கூடாது. இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னா போகிறதுக்கு மாத்திரம் பஸ்ஸுக்கு ரூபா கொடுக்குறேன். அவங்க எங்கே தங்க போகிறாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் நிறைய மிஷனரிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. நீங்கள் போ, அந்த பகுதிகளுக்கு போ, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போ, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். அவர்கள் அங்கே ஊழியத்தை செய்வார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வீட்டிலே அவர்கள் தங்குவார்கள். அல்லேலூயா. சில பேர் எங்களுடைய வீட்டை ஃப்ரீயாகவே நீங்கள் எங்கள் ஊழியர்கள் தங்கி ஊழியம் செய்வதற்கென்று வாடகை எல்லாமே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சந்தோஷமாக அங்கே நாங்கள் தங்குகிறோம்.
பாருங்கள், வேலை செஞ்சா ஆண்டவர் கூலி கொடுப்பார், சாப்பாடு கொடுப்பார். அல்லேலூயா! அந்த செய்தியை கேட்குற நீங்க யாருனாலும் சரிங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? இன்னும் உங்கள ஆண்டவர் போஷிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேலை பார்க்கணும். வேலைன்னா என்ன? பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை. என் வேலை கிடையாது. இதெல்லாம் ஊழியங்கிறதுங்க என்ன வேலை? வெட்டி முறிக்கிற வேலையா? கடப்பாரை எடுத்து குத்தணுமா? மண்வெட்டி எடுத்து வெட்டனா? ஒண்ணும் வேலை இல்ல. சும்மா பேசிக்கிட்டே இருக்கணுங்க. ஏசப்பாவ குறித்து பேசணும். தெருவுல நின்னு பேசணும். வீடு வீடா போய் பேசணும். பார்க்குற ஜனங்களிடத்துல எல்லாம் இந்த இயேசுவுடைய அன்பை சொல்ல வேண்டும். நான் என்ன செய்கிறேன்? என்னை ரட்சித்த சாட்சி எனக்கு நிறைய சாட்சி இருக்குதுங்க. என்னை தொட்ட சாட்சி, என்னை சுகமாக்கின சாட்சி, என் கண்கள் முன்பாக ஆண்டவர் தரிசனமான சாட்சி, என்னை கொண்டு செய்த அற்புத அடையாளங்கள் செய்த அந்த சாட்சிகள் இருக்கிறது. அதையெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இதுதான் ஊழியம். போய் செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், பேசிக்கிட்டே இருந்தா போதும். ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார். யாராவது ஒருத்தங்க மனசுல ஏவி காணிக்க கொடுத்தாங்கன்னா, அதை ஜெபத்தோடு வாங்குங்கள். இதெல்லாம் எங்களுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்குறோம். அதோடு கூட எங்களுடைய கேம்பஸில் வெல்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிளம்பிங் வேலை எப்பொழுதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 120 மிஷனரிகள் தங்கி பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம். பாருங்கள், அப்போ 60 மிஷனரிகள் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். சூனேமியால் எலிசாவிற்கு கட்டி கொடுத்தது போல, ஒருவேளை ஒரு அறைக்கு 2 மிஷனரிகள் தங்கி பயிற்சி வருவார்கள். ஆமென். நல்ல அட்டாச் பாத்ரூமோட அங்கே கட்டுகிறோம். ஒரு அறை கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் தேவை என்று சொல்லுகிறோம். இப்பொழுது வரை 27 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் எங்களுக்கு தேவை. பாருங்க, அப்படி வீடு கட்டுமான பணி எப்பொழுது நடப்பதினால், ஒருவேளை சிவில் ஒர்க் இருக்கும், வெல்டிங் ஒர்க் இருக்கும், பிளம்பிங் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். அல்லேலூயா! இன்னும் ஊழியத்தில் நிறைய வெஹிக்கிள்ஸு இருக்கும். ஒரு ஊழியர்னாலே டிரைவிங் கற்றுக்கொள்ளணும். அவள் டிரைவிங் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். ஆமென். பாருங்க, எங்களுடைய டிவி ஊழியத்திற்காக கம்ப்யூட்டர் தெரிந்த, சாதாரணமாக தெரிந்தவர்களை அவளை பழக்குவித்து எடிட்டிங் ஒர்க், வீடியோ எடுப்பது எப்படி எல்லாம் சொல்லிக் கொடு. எத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வருஷத்தில் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நான் என் மிஷனரிகள்கிட்ட சொல்கிறேன், ஒருவேளை உனக்கு ஊழியத்தை விட்டு போயிட்டா பேதுருக்கு மீன் பிடிக்க தெரிகிறது, ஏதாவது ஒரு தொழில் தெரிய வேண்டாமா? இல்லை ஊழிய பாதைகளில் பவுலுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தோடனே கூடார வேலை செய்கிறார். என்கிட்ட நீ வந்தேன்னா உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தா எத்தனையோ தொழில்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஊழியமும் செய்யலாம், ஊழியத்தோடு கூட வேலைகளும் செய்யலாம். அல்லேலூயா! இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்கிற அருமை பெற்றோர்களே, ஊழியக்கார நண்பர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இந்த வருஷத்தில் என்னால் எந்த காலேஜஸ்லையும் நான் சேர முடியல, என் பிள்ளைகள் வாலிப பிள்ளை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக இந்த ஒரு வருஷம் வேதாகம பயிற்சி எடுப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம். பாருங்கள், பயிற்சியை எடுத்து முடித்த உடனே ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1 லட்சம் வாலிபர்களுக்கு கண்டு ஒரு வாலிபர் முகாமை வருடந்தோறும் நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். அந்த இடத்துல வைத்து எல்லாருக்காக நாங்கள் எல்லார் கண்கள் முன்பாக பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அவளுக்கென்று நல்ல அழகிய ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறோம். ஒருவேளை இன்றைக்கே நீங்கள் ஜெபத்தோடு முடிவு செய்யுங்கள். ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வேதாகம பள்ளி படிக்கிற ஏதாவது காசு தரமா? காசே வேண்டாம், எல்லாம் இலவசம்தான். ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கல, அதுவே நாங்கள் ஃபீஸாக எடுத்துக்கொள்கிறோம். இதோடு கூட ஒருவேளை பெற்றோர்கள் கூட ஒரு சின்ன ஒரு உதவித்தொகையை அனுப்புவதற்கு கூட நாங்கள் ஜெபத்தோடு கூட முயற்சிக்கிறோம். இன்றைய முடிவு செய்யுங்கள். கட்டாயம் உங்கள் பிள்ளைகளை நாளை தலைவர்களாக, ஊழியக்காரர்களாக மாற்றுவார். ஆமென், ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். கடந்த நாட்களாகவே என் மனதிலே ஆண்டவர் போடுகிற ஒரு பெரிய ஒரு பாரம், வார்த்தை என்ன தெரியுமா? ஆசைப்படு, பொறாமப்படு, போட்டி போடு. அல்லேலூயா! பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அழகாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, உடனே சொன்ன உடனே இது பைபிளுக்கு விரோதமானதை பிரசங்கம் பண்ற கணேசா அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஆசைப்படணும், போட்டி போடணும், பொறாமப்படணும்னு சொன்னா மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்களோட இல்லை சக ஊழியக்காரர்களோட பொறாமப்பட்டு போட்டி போடணும் அப்படி இல்லை. அது நரகம்தான் போகணும் நம்ம. அல்லேலூயா! பாருங்க, யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுருவிடத்தில் கேட்குறார், நீ என் மீது அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரேன்னு சொன்னோடனே ஆட்டுக்குட்டிகளை மேய்ங்கிறார்.
இவன் காரியத்தை சொல்லி முடித்த உடனே இவன் பக்கத்தில் இருக்கிற யோவனை குறித்து கேட்குறான். இவனை குறித்து என்ன அப்படி கேட்குறான். அவனை குறித்து நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வாங்குறார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பாருங்க, தான் என்ன செய்யணும், தான் மேலே ஆண்டவருடைய திட்டம் என்ன இருக்குது அதை மாத்திரம்தான் பார்க்கணும். அவங்க கூட பொறாமப்பட அவங்கள குறித்து என்னன்னு சொல்லி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது பாருங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது மற்றவோட உலக பிரகாரமான அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க நகை சேர்த்துட்டாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் யார் கூட போட்டி போடுறேன் பொறாமட்டும், பைபிள் உள்ள லீடர்ஸ் கூட, கேரக்டர்ஸ் கூட. அல்லேலூயா. பைபிளில் ஒரு நபரை பார்க்கிறேன், அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள சப்பானி பாத்திரம். சப்பானி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கு பேதுரும் யோவானும் அங்கு ஆலயத்திற்கு வருகிறார்கள். எனக்கு பேதுரு போல ஆகணும், இல்லை ஒருவேளை யோவான் போல ஆகணும், அப்படி அவங்க மேலே பொறாமை வரல, போட்டி வரல, அதுவும் வரணும். ஆனால் என்னுடைய ஆரம்ப காலங்களில் முதல்ல நான் என்ன விரும்புகிறேன், அந்த சப்பானி போல மாற விரும்புகிறேன். ஆமென். சப்பானியோடு போட்டி போடணும். என்ன போட்டி போடணும், அவன் பாருங்க வெக்கப்படாமல் எல்லா கிறிஸ்தவங்களும் ஆவிக்குரிய சப்பானிகளாக சர்ச்சுக்கு உள்ளே வர்றவங்கெல்லாம் 9 மணி சர்ச்சுனா 9:30, 9:45, 10 மணிக்கு வருவாங்க. இந்த சப்பானி 9 மணி சர்ச்சுனா 8:30 வரும். அப்போ தானங்க பிச்சை கிடக்கும். பாருங்க, அவன் வர்றவங்களெல்லாம் வெக்கப்பட மாட்டான். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டான். அவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, பிரிவுகள்லாம் பார்க்க மாட்டான். வர்ற எல்லாரிடத்துலையும் ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்னு சொல்லுவான். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் வராதுக்கு காரணமேங்க, நம்ம எல்லாம் ஜாதி பார்க்குறோம், ஏழை பணக்காரன் பார்க்குறோம். ஒரு ஊழியக்காரர்கள் பணக்காரிடத்துல நல்லா பேசுவாங்க, ஏழை இடத்துல அப்புறமேட்டு வா பண்ண வா, இப்போ நான் பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருக்கேன்பாங்க. என்னங்க இது, எல்லாரோடும் சரிசமமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. அவர்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்ற சிந்தனை இருந்தால் இந்த பாகுபாடு பார்க்க மாட்டோம். பாருங்களேன், இந்த பிச்சைக்காரன் யாரை பார்த்தாலும் பிச்சை கேட்பாங்க. அதாங்க எனக்கு பிடிச்சது. பாருங்க, உள்ள ஆவிக்குரிய சப்பானிகள், கிறிஸ்தவ சப்பானிகள் எல்லாம் அற்புதத்தை பெற்றாங்கன்னு பைபிளை போடல. உள்ளவங்க இத்தனைக்கு பாட்டு பாடுவாங்க, இவன் பாட்டு பாட மாட்டான். உள்ளவங்க பிரசங்கம் கேட்பாங்க, இவன் பிரசங்கம் கேட்டதில்லை. உள்ளவங்களை விட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இவன் அற்புதத்தை பெறாம பாருங்க. அதாங்க கிருபை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் மூலியமாக செய்யாத ஊழியத்தை எங்களை கொண்டு செய்கிறார். எங்களிடத்துல இருக்கிற வாலிபர்கள்லாம் பாருங்கள், பைபிள் காலேஜ் படித்தவங்க கிடையாது. பயங்கரமாக உங்களுக்கு டான்ஸ்னால் இட தெரியாது, நல்ல பாடல் பாடுகிற தாழ்ந்து பெற்றவர்கள்னா என்கிட்ட கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மிஸ்டரிகளுக்கும் இயேசுவை சொல்ல தெரியும், இயேசு நல்லவர் என்பதை பிரசங்கிக்க தெரியும், தெருவில் நின்று பேச தெரியும். அவங்களால ட்ராக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு கூட்டம் 20-30 சிறுபிள்ளைகளை ஒன்று சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு தெருவில் நின்று வெக்கப்படாமல் சிறுவர் சிறுமியர்கள் மத்தியில் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்க முடியும் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் எல்லாம் அந்த பிச்சைக்காரர்களோடு போட்டி போடுறோங்க. ஆண்டவரே, அந்த பிச்சைக்காருக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், அவனோடு போட்டி போடுகிறேன். ஆண்டவரே, வெட்கப்படாத அந்த சப்பானியை போல நான் ஜெபிக்க கற்றுத்தாரும், பிச்சை எடுக்க கற்றுத்தாரும், செயல்பட கற்றுத்தாரும் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். பாருங்க, இந்த தலைப்பு உங்களுக்கு இன்னும் புரிவதற்காக ஒரு நபரை உங்களுக்கு சொன்னால் நல்ல புரியும். எலிசா. பாருங்க, எலிசா ஒரு வேலைக்காரனாக எலியாவிடத்தில் வேலை பார்க்கிறான். எலியாவிடத்தில் பாருங்க, அவனுக்கு எலியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனால் தாங்க முடியலைங்க. ஆசை தன்னால் வந்துருச்சுங்க. எல்லாம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இந்த ஆசை ஆவிக்குரிய ஆசை எல்லாருக்குள்ளேயும் வரணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் வரணும். நீ போய் மற்றவர்களை ரசிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ பாடல் பாடுகிற அழகாக கம்போஸ் பண்ணி என்ன வேர்ட்ஸு சொல்லி அவங்க பாடல் பாடுறாங்க. ஒரு பாடல் எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பெர்கமான் ஐயா பாருங்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடி தள்ளிட்டாங்க. இன்றைக்கு அந்த பாடல் வரிகளை கேட்டாலே நாமும் அப்படி பாடணும் போல் இருக்கு. நிறைய நேரம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் அந்த மனதுருகும் தெய்வமே ஏசையா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு அளவே இல்லை. இந்த பாடலை கேட்டாலே அழுதுருவாங்க. என்ன அன்பையா பாருங்க. மற்றவர்கள்
இப்படிப்பட்ட ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை பார்த்து ரசிக்க மட்டும் செஞ்சிடக்கூடாதுங்க. ஆசை வரணும், அவங்க கூட போட்டி போடணும், அவங்க கூட பொறாம கூட படணுங்க. ஆண்டவரே, எனக்கும் இந்த பாடல் எழுதுகிற தாளந்தை, பாடல் பாடுகிற தாளந்தை, உம்மை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரணும். ஒரு அற்புத அடையாளம் செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்த உடனே, ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களைப் போல என்னை பயன்படுத்தும், அந்த கிருபைகளை எனக்கு தாங்க. அது தப்பு கிடையாது. அது ஆவிக்குரிய பொறாமைகள், ஆவிக்குரிய போட்டி, ஆவிக்குரிய ஆசை. இந்த எலிசா எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே போகிறார். அதாங்க ரகசியம். ரகசியம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு. 2ஆம் வசனத்துல எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். விடமாட்டாரு. நான் போய் பெத்தேல் மட்டும் போயிட்டு வரேங்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிப்பது நான் எரிகோ மட்டும் போயிட்டு வரேங்கிறார். விடுவாரா? அந்த தொடர்ந்து பின்தொடர்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் யாரை பின்தொடர்கிறோம்? சாதாரண ஊழியக்காரர்களை பின்தொடர்ந்தா அவங்க வாழ்க்கையில ஏதாவது குறைவு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இடறிடுவீங்க. நான் என் கூட இருக்கிற ஊழியக்காரர்கள், நண்பர்கள், வாலிபர்கள்லாம் பார்த்து சொல்கிறேன், என்ன நீ பார்க்காத, என்கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கிறது. கட்டாயம் இருக்கும். அதை பார்த்து நீ இடறாது. இயேசுவை பார். அல்லேலூயா. இயேசப்பாவுடைய முகத்தை பார், அவருடைய வார்த்தைகளை கவனி, அவரை பின்தொடரு, அவரை பின்தொடரு. நான் சொல்கிறேங்க, அவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்தாள் அவரிடத்தில் இருக்கிற எல்லா கிருபைகளும், அபிஷேகம், வரங்களும் கட்டாயம் வருங்க. அவரை போல் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, எலிசா விடுவதாக இல்லை, நான் எங்கே போனாலும் உண்மை பின்தொடர்வேன்னு சொல்லி பின்தொடர்ந்துக்கிட்டே போகிறாரு. இப்போ ஒரு நாள் திடீர்னு கேட்டபோது, நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்று கேள் என்றான். கேட்குறேன், உனக்கு என்ன பார்த்தோன்னே என்னை பின்தொடர்ந்தே வரேன், நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேன், நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்ட உடனே அந்த சான்ஸை மிஸ் பண்ணலைங்க எலிசா. மனதில் நிறைந்திருக்கிற அந்த ஆசை, அந்த விருப்பத்தை சொல்லுகிறான். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான். பல மாதங்கள், வருடங்கள் ஆசைப்பட்டான். ஐயோ, பொறாமைப்படுறான், போட்டி போடுறான். எப்படியாவது அந்த எலியாவிடத்துல இருக்கிற வரம், என் எஜமானிடத்துல இருக்கிற வரம் இரட்டிப்பாய் எனக்கு வரணும்னு சொல்லி அவன் கேட்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆசைப்பட்டபடியே ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான வரத்தை கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சும்மா நீங்கள் அங்கங்கே ஊழியக்காரர்களை பார்த்து ரசிச்சிய மட்டும் செஞ்சிடாதீங்க. ஒரு பிரசங்கம் கேட்குறீங்களா? அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார், ஆண்டவருடைய சத்தம் கேட்டது சொன்ன உடனே, ஓ நல்ல ஊழியக்காரர் போலன்னு சொல்லி ரசிச்சுட்டு வந்துடாதீங்க. என்ன செய்யுங்க, அவங்க கூட பேசுகிறீங்களே, என் கூட பேசுங்க ஏசப்பா. அவங்களுக்கு காண்பித்த தரிசனங்களை போன்ற எனக்கும் தேசத்துடைய எழுப்புதலை குறித்து, எழுப்புதல் திட்டத்தை எனக்கு தாங்க ஏசப்பா எப்படி சொல்லி ஜெபிக்கணுங்க. அதுதாங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற. இவ்வளோ பெரிய வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆண்டு சொல்லி உனக்கு சொல்லிக் கொடுக்குற, எனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் தெரியுமா? இதில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னால் உனக்கு செய்ய முடியும், உன்னை கொண்டு செய்ய முடியும். இதுதான் வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ அதில் பார்த்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆசைப்படணும், பொறாமப்படணும், போட்டி போடணும். பாருங்கள், 12 வருட பெரும்பாடல சரி, சும்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். என்னங்க விசுவாசம்! அல்லேலூயா. விசுவாசத்தை தனக்குள்ள வளர்த்து கொள்கிறார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் என்றால், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அந்த ஆண்டவரை பின்தொடர பின்தொடர, அவருடைய வார்த்தைகளை ஆசையாய் வாசிக்க, ஆசையாய் அவரை பின்தொடர, அல்லேலூயா, அதே அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அந்த அம்மாவை பார்த்த உடனே என் மனசுல உள்ளம் பொங்குகுது ஐயா.
12 வருஷம் கழிச்சு அவள் உருட்டுறா. நான் 27 வருஷம் ஆகி நான் உருப்பிட்டேனான்னு தெரிலங்க. அன்பு கிறிஸ்துவர்களே, நீங்கள் உருப்பிட்டீங்களாங்க? எத்தனை வருஷம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, ஆண்டுடைய கேரக்டர்ஸை வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க. நீங்கள் அதுபோல் என்றைக்காவது ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றிருக்கிறீர்களா? பர்த்திமேயு தெருவில் இருக்கிறான். தெருவில் பிச்சை எடுக்காரன் அவன் ஜெபம் பண்ணி அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தெருவில் இருந்து இயேசு ஆமையை குறித்து கேள்விப்பட்டுட்டா இருக்கு. நம்ம ஏசி அறைகளை தான் நிறைய சர்ச்சு நடக்குது. நல்ல குஷன் போட்ட சேரில் நல்லா உட்காந்து பிரசங்கம் கேட்குறோம், நல்லது. ஆனால் அது கேட்குறது தப்புன்னு சொல்லலை. கேட்டு வாட் இஸ் ரிசல்ட்? என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஆண்டவரிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்று கொண்டீர்களா? கடைசியாக நீங்கள் யாரை குறித்து, எந்த நபரை குறித்து பிரசங்கத்தை கேட்டீங்க? அப்போ அவரை போல் என்னை மாற்றுங்க, அவரை போல் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. பர்த்திமேயை நான் வாசிக்கும் போதெல்லாம் ஐயோ அவனை எல்லோரும் அதட்டுகிறார்கள், ஆனாலும் விடுவதாக இல்லை. இன்னும் அதிகமாக சத்தத்தை உயர்த்துகிறான். என்னோட 27 வருட ஊழியத்தில் நான் பார்க்கிறேன், எனக்கு சரியாக பிரசங்கன்னா பண்ண தெரியாதுங்க. நிறைய நான் சும்மா காட்டு மராண்டி மாதிரி எங்கள் கிராமத்து வார்த்தைகளை நான் பேசுகிற ஒரு ஊழியக்காரன். எல்லாரும் என்னை திட்டதான் செய்கிறேன். நான் பேசுகிற கடினமான வார்த்தைகள் இல்லாண்டி சிலரை நான் இழந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவரிடத்தில் அழுது மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய நேச்சரை எப்படிங்க மாற்ற முடியும்? நான் பிறந்துலேருந்து வளர்ந்து அந்த கிராமத்து வாழ்க்கை எப்படிங்க மாற்ற முடியும்? அந்த தமிழ் தானங்க வரும். என்னைய போய் மெட்ராஸ் தமிழ் பேசுங்க, இல்லை கோயம்புத்தூர் தமிழ் பேசுங்க, இல்லை நாகர்கோவில்காரங்க தமிழ் பேசுங்க, இல்லை கிறிஸ்தவ மொழிகள் இருக்குது. கிறிஸ்தவ மொழிகள் அன்பிற்குரியவர்களை, கர்த்தர் மொழி இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. எங்கள் ஊர் மொழிகளில் தான் பேச முடியும். நான் வளர்ந்த விதத்தில் தான் பேச முடியும். எல்லோரும் என்னை திட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள். ஆனாலும் நான் விடுவதாக இல்லை. இந்த மனிதர்கள் என்னை திட்டினால் என்ன, என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவர்தான் என்னை அழைத்தார். அவர்தான் என்னை சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். அவர்தான் எனக்கு முன்பாக முகமுகமாக தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு மனதுருகிறவராய், கண்ணீர் வடிக்கிறாய், அழுகிறவராய், பரிதவிக்கிறவராய் காட்சி கொடுத்தார். நான் அவரை பின்பற்ற வேண்டும், அவரிடத்தில் இன்னும் சத்தமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பர்த்திமேயை நான் போற்றி போடுகிறேன். பர்த்திமேயை ஒருவேளை மேலே ஆசைப்படுகிறேன். பர்த்திமேயை போல் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புகிறேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை பயன்படுத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். ஐயா, அருமையான இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களை இப்பொழுது பைபிளை திறந்து இன்றைக்கு படிங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டரை உங்களுடையதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பைபிளில் அந்த கேரக்டர் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. யோசுவா வாழ்க்கை நீங்கள் வாசிக்கிறீர்களா? யோசுவா இடத்துல உங்கள் பேரை போடுங்க. நீங்கள் அப்படி ஒருவேளை யோர்தானுக்கு முன்பாக வருகிறதாக கற்பனை பண்ணுங்கள், தரிசியுங்கள். அல்லேலூயா. யோசுவாவிட ஆண்டவர் சத்தம் கேட்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை யோசுவா இடத்துல யோர்தான் முன்பாக நின்ற போது நீர் பேசினீரே, என்னோடு கூட பேச நான் என்ன செய்யட்டும் என்று கேளுங்கள். பட்டணத்தில் தோல்வி அடைந்த போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஏன் தோல்விகள்? அழுகிறான். ஆண்டவர் அவனுக்கு காரியங்களை, ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எரிகோ வந்து விட்டதே என்று கலங்காதீர்கள். எரிகோ வந்தவுடன் யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து எரிகோவை தாண்டுவதற்கு ஆண்டவரிடத்தில் திட்டத்தை பெறுகிறான். அந்த திட்டத்தை கீழ்ப்படிந்த உடனே அவன் அற்புதங்களை ருசிவாக்குறான். அருமை கிறிஸ்துவ நண்பர்களை, நீங்களும் அந்த யோசுவாவாகவே மாறிவிடுங்கள் ஐயா. அவனோடு போட்டி விடுங்கள், அவனை போல் மாறும்படி ஆசைப்படுங்கள், பொறாமப்படுங்க ஐயா. ஆண்டு கட்டாயம் உங்களை ஆசைப்படு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, என் கூட போட்டி போடுங்க, என்னை போல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுங்க ஐயா. நான் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி என்னுடைய ஊழியக்காரர்கள் தெருக்களில் இருக்கிறோம். நிறைய கஷ்டம் இருக்கிறது. திருச்சியில் நாங்கள் குழுவாக ஊழியம் செய்து 6 வெஹிக்கிள்ஸ்கள் ரிப்பேர் ஆகிவிட்டது. டயர் வெடித்தது, திடீர்னு இன்ஜின் புகை வந்து விட்டது, திடீர்னு என்ன ப்ராப்ளத்தில் வண்டியெல்லாம் நின்று விட்டு அவ்வளோ போராட்டம் தான். ஆனாலும் நாங்கள் விடுவதாக இல்லை. ஒருவேளை 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி துரிதப்படுகிறோம். நான் 25,000 கிராமத்தில் அறிவிக்கிறல, நீங்கள் 26,000 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும் போட்டி போடுங்க, ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. கணேசனை பயன்படுத்துகிறாருங்க.
ஏங்க உங்களை பயன்படுத்த மாட்டாரா? கணேசன் கை வைக்கும்போது காதுகள் கேட்கிறது, முடவன் எழுந்து நடக்கிறான், வியாதி சுகமாகிறது. ஏங்க நீங்க கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா? ஐயோ! இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்க ஆசைப்படணும், பொறாமைப்படணும், போட்டி போடணும். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு நபர்களோடு நானும் போட்டி போடட்டும், பொறாமைப்படட்டும், ஆசைப்படட்டும். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எலியா மேல ஆசைப்பட்டு போட்டி போட்டு பொறாமப்பட்டு எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்றது போல, ஹல்லேலூயா, ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று ஆசைப்படட்டும். நானும் எலியாவிடத்தில் இருக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்பட உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எலியா போல் மாத்திரமல்ல, எலியாவை காற்றிலும் போட்டி போடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடும். எழுப்புதல் எங்கள் கண்கள் காண உதவிச்சு ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.